வணக்கம். நான் ஜான்சன் கிரைஸ்ட். நம்ம பார்க்க போகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம். அதாவது ஜீசஸ் ஒரு வசனம் சொல்லுவார். இந்த வசனம் எல்லாருக்குமே புரிகிறது அவ்வளோ சாதாரணம் கிடையாது. எனக்குமே இது சின்ன வயசுலேருந்தே ஒரு பெரிய மன அழுத்தமான வசனம். சர்ப்பமானது வனாந்தரத்திலே மோசேயினால் உயர்த்தப்பட்டது போல மனுமகனும் உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். என்ன அது எதுக்குன்னா, அது ஒரு அலங்குறியாக தான் சொல்லுவார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலேருந்து கிளம்பி வர்றாங்க. அவங்க வரும்போது அங்கே வரக்கூடிய பாலைவனங்கள், அந்த கடந்து வந்த இடம் எல்லாமே அவங்களுக்கு புதுசு தான். அவங்க அடிமைகள் அப்படின்னா எந்த மாதிரியான அடிமைன்னு கேட்டிங்கன்னா, திரை கட்டின அடிமைகள் தான். அதாவது பகுதி கட்டினவங்க. எப்படின்னா, ஆரோன்கிட்ட இவங்க வரி கட்டி தான் ஒரு நாட்டில் இருக்காங்க. அது அடிமை நாடு தான் அப்படின்னா. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, 5ல் 1 பங்கு, 5ல் விளைச்சலில் 5ல் 1 பங்கு வரி வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த வரியை திடீர்னு என்ன பண்ணுறாங்க, நீங்கள் கோதுமைக்குத்தானே குத்தகை கேட்டுருக்கீங்க, கோதுமைக்கு தான் குத்தகை கேட்டுருக்கீங்க, ஆனால் தட்டை சும்மா கிடைக்காதுல்ல, தட்டையை நீங்கள் காசு போட்டு தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த வரியை அவங்க சொல்கிறாங்க. அப்படி இருந்துட்டு அந்த இதுலேருந்து விடுதலையாகி வர்றதாக தான் அவங்க நினச்சி அங்கேருந்து வர்றாங்க. அப்படி வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா பாம்புகள், அதாவது பாம்புகள் நிறைய இருக்குது. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாலைவனம் முழுவதும் சொல்லலாம். அப்படி இது வனாந்தரத்தில் அப்படிங்கும்போது சீனாய் வனாந்தரம் முழுவதும் பாம்புகள் இருந்தது. அதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பாம்புகளை குச்சியை ஊனி அதில் கட்டி தொங்க விட்டுருவாங்க பாம்புகளை. ஏன்னா அவங்க ஒரு இடத்த கடந்து உடனே போக கிடையாது. அவங்களும் போய் தங்கி அதுக்கப்புறம் தான் கிளம்பி போனாங்க. அப்படிங்கும்போது அப்போ அந்த வனாந்தரத்தை அவங்க கடந்து போகிறதுக்கு ஒரு இடத்துல ஸ்டே பண்ணுறாங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் இருந்து இப்படியே 40 வருஷம் கடந்து போயிருக்காங்க. இதை அசால்ட்டாக சாதாரணமாக கூட்டமாக அவங்க கடந்து போயிருந்தா ஒரு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 நாள்லேருந்து 10 நாளுக்குள்ளே கடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேகமாக கடந்து போகணுன்னா எங்கே பாலஸ்தீனத்துக்கு போகணுன்னா ஈஸியாக போகலாம். ஆனால் அவங்க பாலஸ்தீனம் அந்த பாலஸ்தீனத்துலேருந்து நேராக சீனாய் மலை போய் சீனாய் மலையிலேருந்து இதுக்கு போகிறாங்க. அதே மோசையினுடைய மாமனார் ஊர், அதாவது பார்த்திங்கன்னா சீனாய் மலைக்கு பக்கத்தில் அவங்க போய் சாமி கும்பிடுறதுக்கு போன ஊர், அதுக்கு போகிறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கிதியோனியர் ஆபிரகாமோட வம்சம்தான் அது. சரி, அதை அப்புறம் சொல்கிறேன். இவங்க போய் இதெல்லாம் சுற்றிட்டு தான் திருப்பி வர்றாங்க. அதாவது மக்கா, மதினா, அப்புறம் சீனாய் தாண்டி அவரோட ஊருக்கும் போயிருக்காங்க. அவர் இருந்த மிதியான் போயிருக்காங்க. இப்படி சுற்றி வரும்போது தான் 40 வருஷம் ஆயிருக்கு. இதுக்கிடையில் அந்த சர்ப்பமானது வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எதுக்குன்னா பாம்பை ஒரு எச்சரிக்கைக்காக தொங்க விடுவாங்க. இந்த பகுதியில் பாம்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி. ஒரு கம்பை ஊனி அவங்க தொங்க விடலை. அவங்க இருந்த பகுதி முழுவதுமே அந்த பாம்பை பார்த்தவுமே உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும். பாம்பு காலடிக்கு சூதானம், பாம்புலேருந்து காலடி சூதானமாக வச்சு போகிறதுக்காண்டி தொங்க விட்டது மாதிரி இவர் உலகம் முழுவதும் இருக்கும் வீதிகளில் தொங்க விடுவாங்க அப்படின்னு சொல்ல வர்றார். இது எவ்வளோ வருத்தமான விஷயம் தெரியுமா? அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அருகலுப்பு, பாம்புங்கிற ஒரு அருகலுப்புக்காண்டி அவங்க என்ன பண்ணுவாங்க, பாம்பு இருக்குது இந்த இடத்துல அப்படின்னு அதை பார்த்ததுமே ஒரு ஞாபகம் வரும். அதே மாதிரியே இந்த சிலுவையில் இவர் தொங்குறது எதுக்கு தொங்குறாரு அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா, இப்போ தேவ காரியத்தில் நமக்கு ஒரு அருகலுப்பு இருக்கும். என்ன நம்ம பண்ணுறதுனா கரெக்டாக இருக்குமா அப்படின்னு. அப்போ இதை பார்க்கும்போது அது சரியாயிடும். அந்த அருகலுப்பு தேவ காரியத்தில் நமக்கு உண்டாகக்கூடிய அருகலுப்புன்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. அருகலுப்புங்கிறது நல்ல ஒரு தமிழ் வார்த்தை தான். அருகலுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி அருகலுப்புக்கு தொங்க விட்டுருக்காங்க. அவங்களுடைய காரியம் என்ன? அப்போ இப்போ இந்த மோசையை அந்த இடத்த விட்டு பாம்பை உயர்த்தி வச்சார். திருப்பி அவர் கிளம்பி வந்துட்டார்.
ஆனால் அந்த குச்சியெல்லாம் அப்படியே தான் இருக்குது, பாம்பு அப்படியே இருக்காது. அது எப்படி இட்டு கீழே விழுந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, குச்சி அப்படியே இருக்கும். அந்த பாம்புக்கு என்ன பெருமை இருக்குது? அப்படி தொங்க விட்ட அந்த பாம்புக்கு பெருமை இருக்கா? அதுபோல தான் இவர் ஆகுவாருன்னு சொல்ல வர்றாரு. இப்போ அந்த மோசையை அருகலுப்புக்கு தொங்க விட்டது பாம்பு சூதானம் அப்படின்னு அதை பார்த்தோமே நமக்கு மனசுக்குள்ள தோணும், பாம்புக்கு சூதானமாக இருக்கணும். அதே மாதிரி இவர் இருக்கனால என்ன சரியாக இருக்கும், இவரே இருக்காருல்ல, இவர் இருக்க இடத்துக்கு தானே போகிறோம் அப்படிங்கிற ஒரு அருகலுப்பு நமக்கு போகிறதுக்காண்டி அது தொங்க விடுவாங்கன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப வகுத்தறிச்சலான விஷயம். அது அவரே சொல்கிறாரு. அது எவ்வளோ கஷ்டமான விஷயம் தெரியுமா? நல்லா பாருங்கள். இன்றைக்குமே அங்கே போய் இப்போ என் மனசுக்குள்ளே பட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, சிலை வழிபாடு அப்படின்றது கூடாதுன்னு போட்டிருக்கோம், சபை வழிபாடு கூடாதுன்னு போட்டிருக்கோம். இதை கட்டி ஜெபம் சொல்லாதுன்னு இயேசுவே சொல்லுவார். உன் அறை வீட்டை பூட்டிக்க, உன் உதடு முணுமுணுக்க கூட உனக்கு கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவார். அருகலுப்புகள். நீங்கள் உபவாசமாக இருக்கும்போது தலையை எண்ணெய் வாரி சீவி வெளியே தெரியாமல் இருங்க அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாமியார்கள்லாம் தானம் பண்ணுறது ஊரே கட்டி கூவி காட்டிக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் தேவனுக்கு விரோதமான செயல் பண்ணுறவங்க தான் பண்ணுவாங்கன்னு சொல்லுவார். அதே மாதிரி இந்த ஜெபிக்கிறது, இந்த ஆராதனை பண்ணுறதுலாம் வெளியில் தெரியக்கூடாதுன்னு சொல்லுவார். யாருக்கும் தெரியாமல் செய்ய. அப்போ தான் அந்தரங்கத்தில் இருக்கிறது தான் உனக்கு வெளியரங்கமாக பதில் சொல்லுவார். இந்த அருகலுப்பு இருக்கும்ல, இப்போ நேராக போய் பார்ப்போம், ஒரு ரோமன் கத்தோலிக்க சர்ச்சில் போய் நின்று பார்த்தோம்னா மைக்கு போட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அருகலுப்பு தான். என்னடா நம்ம சிலை வழிபாடு சொல்கிறோன்னு மற்ற சபைக்காரவங்களாம் சொல்கிறாங்கன்னு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிலைன்னா சிலுவையில் ஒரு உருவம் தொங்குனா தான் சிலையா, சிலுவை சிலை இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்வாங்க. இது அவங்களுக்கும் ஒரு அருகலுப்பு தான். அதே மாதிரிலாம் சாமி கும்பிட தூரமாக போக வேண்டியிருக்கு. இப்போ வீட்டுக்கெல்லாம் சாமி இல்லையா, இங்கே போய் தான் கும்பிடணுமா? அந்த அருகலுப்பெல்லாம் போகிறதுக்கு தான் மோசே வனாந்தரத்தில் பாம்பை தொங்க விட்ட மாதிரி இவரை தொங்க விட்டுருப்பாங்கன்னு அவரே சொல்கிறார். மோசே பாம்பை வனாந்தரத்தில் தொங்க விட்டுருந்தாராம். அருகலுப்பு, அதாவது பாம்பு இருக்குன்னு இடம் அப்படின்னா அது அதுதான் அதே எனக்கு சம்பவிக்கும் அப்படின்னு. இது எதுக்குன்னா அவரோட வருகைக்கு இதெல்லாம் பிரசங்கிக்கப்படும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இப்போ நல்லா கவனித்து பாருங்கள். மோசே வனாந்தரத்தில் இதை செஞ்சது ஜீசஸ்க்கு தெரிஞ்சிருக்கு. அது அப்படியே நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தா இதை யாரும் தேட வேண்டியதில்லை. கொடுப்பாங்களா? நல்லா கவனித்து பாருங்கள். கொடுப்பாங்களா? அருகலுப்புக்கு தான் தொங்க விடுறோம் அப்படின்றது இது தெரிஞ்சால் விடுவானா? ஏன்னா இதை தொங்க விடக்கூடாது, இங்கே உண்மை இல்லை அப்படின்றத அவரே சொல்கிறார். உண்மை இல்லாத இடத்துல ஒரு தைரியமாக இருக்கும். இந்த இவரெல்லாம் இப்போ பாடுபட்டு தொங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு அருகலுப்பு. அதுவும் போக அவருடைய பிரேதங்கள் 3 நாள் அளவு, அதாவது 2 பேரோட பிரேதம் 3 நாள் அளவு தொங்கும் அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. அந்த தீர்க்க தரிசனம் அப்படின்னு பார்ப்போம். அது இது கிடையாது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது ஒன்று மட்டும் அவர் வகுத்தறிச்சா சொன்ன அந்த தீர்க்க தரிசனம், இதை நான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். இதை வாசிக்கும் போதெல்லாம் ஒரு பாம்பை அடையாளத்துக்கு தொங்க, அது கருவாடாக தொங்குற மாதிரி இவரையும் கருவாடாக தொங்க விட்டுட்டு நாமளும் இதை ஒன்றுமே செய்ய முடியலையே அப்படின்னு தான் நினைப்பேன். நல்லா கவனித்து பாருங்களேன். பாம்புக்கு என்ன பெருமை இருந்திருக்கும்? பாம்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு அடையாளத்துக்கு தொங்க விட்டுருப்பாங்க. அதை அந்த மாதிரி பாம்பு இருக்க இடங்கள் பூரா ஒன்று மட்டும் அவங்க தொங்க விடல, நிறைய தொங்க விட்டாங்க. மோசே தான் அப்படி தொங்க விட சொல்கிறாரு. அது அடையாளத்துக்கு தொங்க விட அவங்களுக்கு அருவருப்பு போயிடும், காலடி பாட்டு வைப்பாங்க அப்படிங்கிறது அவர் சொல்லுவார். அது மாதிரி இவங்களையும் இவர் தொங்க விட்டா நம்ம மேலே இருக்க சந்தேக எல்லா அருவருப்பும் போயிடும், அருகலுப்பு அது போயிடும் அப்படின்னு தொங்க விட்ட மாதிரி இருக்கும். எச்சரிக்கையாகவே இருப்போம். நம்ம எல்லாத்தையுமே சொல்லிட்டு போயிட்டார். நம்ம படிக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம தான் சம்பளம் கொடுக்குறோம்ல, மாதம் ஆகிட்டா வரி கட்டுறோம், வேலை வரி. பணக்காரவங்க நம்ம தேவனவே காசு கொடுத்து கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படி வேலை வரி கட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்களாம் தெளிவாக நமக்கு சொல்லிட்டு தான் ரொம்ப கரெக்டாக நடக்குவாங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். இதுதான் விசுவாசம் போல இருக்குது. சரி, எதுக்கும் சுதாரணமாக இருப்போம். அவரே சொன்னது, மோசே வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல் மனுமகனும் பாம்பை தொங்க விட்ட மாதிரி கருவாடை தொங்க விடுவாங்க அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் அவர் எவ்வளோ சந்தோஷமாக சொல்லியிருப்பார், வியாகுலப்பட்டு சொல்லியிருப்பார். வணக்கம்.